வெல்கம் பேக் டு த சேனல். என் பேர் வந்து சஞ்சய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஹேண்டில் பிரேக்கப். உனக்கு பிரேக்கப் ஆச்சுன்னா முதல்ல நீ தனியாக இருக்கக்கூடாது. நீ தனியாக இருந்தீன்னா உன்னோட கடந்த கால நினைவுகளும் தருணங்களும் நினச்சிக்கிட்டு நீ சோகமாக இருப்ப. அடுத்து என்ன பண்ணுறதுன்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை ஏற்பட்டு உன்னை சூசைட் பண்ணிக்க சொல்லி தூண்டி விடுற அளவு அந்த சோகம் வந்து அபாயகரமானது. ஸோ நீ தனியாக இருக்கிறத வந்து அதிகபட்சம் தவிர்க்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தப்பை வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தனக்கு தானே ஹெல்ப் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு தனக்கு இருக்கிற வழியை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு மற்ற ட்ரக்ஸ்லாம் எடுத்துக்கின்னு தான் வழியை வந்து டீல் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ட்ரக்ஸே உன்னை அதிக டிப்ரெஷனுக்கு, ரொம்ப கடுமையான டிப்ரெஷனுக்கு வந்து மண்டி போட வச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரக்ஸும் ஆல்கஹாலும் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி உன் பேரண்ட்ஸ் கிட்ட, உன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட உனக்கு யார் அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க கிட்டலாம் போய் பேசு. ஏன்னா நீ பேசும்போது தான் நீ உன் லவர்கிட்ட பேசின எந்த ஒரு கான்வர்சேஷனும் உன் மண்டைக்குள்ளே வராது. ஒரு புதிய கண்ணோட்டத்தோட மேலே உனக்கு ஒரு புதிய கண்ணோட்டம் கிடைக்கும். எப்பவுமே நீ உன்னை பிஸியாக வச்சுக்கினே இரு. எப்பவுமே நீ ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுக்கினே இருக்கணும். டெய்லியும் உன்னோட ஸ்கில்லை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கினே இரு. டெய்லியும் ஒரு 100 புஷ்அப் எடு. டெய்லியும் மெடிடேஷன் பண்ணு. மெடிடேஷன் பண்ணினா உன் மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். உன்னோட கான்சன்ட்ரேட் பவர் அதிகமாகும். டிப்ரெஷன் லெவல்லாம் கம்மியாகும். டெய்லியும் ஏதாச்சும் செடியோ மரமோ நட்டு வை. இல்லை நட்ட செடியாவது தண்ணி ஊற்றி பராமரி. எப்பவுமே உன் மனசையும் உடலையும் மூமெண்ட்லயே வச்சிரு. இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணினா உன்னால முடிஞ்ச வர உன் பிரேக்கப்ல இருந்து உன்னால வெளியில வர முடியும். ஓகே, தேங்க்யூ. ஒரு பொட்டைச்சி உன்னை இவ்வளோ நாள் ஏமாத்தி உனக்கு தெரியாம வேற ஒருத்தவனைய காதலிச்சுருக்கிறா. அது கண்டுபிடிக்க தெரியாத பக்கு இல்லாத முட்டாள் ராணி. அவன் போன பிறகு சிகரெட்டு பிடிச்சிக்கின்னு, தண்ணி அடிச்சுக்கின்னு, கையை அறுத்துக்கின்னு, சூசைட் பண்ணி உன் அப்பா அம்மா சந்தோஷத்தை கெடுத்துக்கின்னு. நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே?